ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கும் குரு பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் குரு பகவான் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் குரு பகவான் எந்த நாளிலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மிதுன ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்கு தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடம் வருகிறார். 2ஆம் இடம் வருவது ஒரு நல்ல அமைப்பு என்றே சொல்லிவிடலாம். 2லே குருவரின் திரண்டிடும் பெருநிதி. இரணியன் 2இல் நிற்க குருபக்தி வாய்ச்சாலும் குவலையும் அனைத்திலும் வேறு விளங்குவான் தாயேங்கிறாங்க. ஆக ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு. இதுவரையிலே ஜென்ம குருவாக இருந்தவர் 2ஆம் இடம் வருகிறார். ஜென்மத்தில் குரு கொஞ்சம் படித்து எடுத்திருப்பார். ஜென்ம ராமர் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும் அப்படிங்கிறாங்க. அப்போ ராமருக்கே ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது வனவாசம் போனார் அப்படிங்கிற மாதிரி கதை, நம்ம புராண கதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த ஜென்ம குரு 2ஆம் இடமாகிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ 2ஆம் இடத்திற்கு வரும் குரு பண வரவை கொடுத்து கொண்டே இருப்பார். பண வரவிற்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. 2ஆம் இடம் என்றால் தனலட்சுமி அப்படிம்பாங்க. அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்கியலட்சுமி, சந்தானலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, குபேரலட்சுமி என்ற அஷ்டலட்சுமியில் தனலட்சுமி அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி. அப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. குடும்பத்திற்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். செல்வ செழிப்பு உண்டு. இதுவரை ஜென்ம குரு உங்கள் கையை கட்டி போட்டிருப்பார். இப்போ கையை கட்ட அவிழ்த்து விட்டாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். கை கட்டு போட்டால் கையை கட்டி போட்டாங்கப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு கையை கட்ட அவிழ்த்து விட்டாச்சுன்னா எது வேணாலும் செய்யலாம். அது நல்ல செயல்களாக இருக்கட்டும். அப்போ கடன் பிரச்சனை இதுவரையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடன் பிரச்சனை கணிசமாக குறையும். குரு 2ஆம் இடத்திற்கு வந்தால் பண வரவு உண்டு. அந்த பணத்தை வைத்து கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்படின்னே சொல்லிடலாம். இதுவரையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த எதிரிகள் இனிமேல் இருக்காது. எதிரிகள் காணா போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை நோக்கி அவங்க ஓடுவாங்க. ஆக உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும் அப்படின்னே சொல்லிடலாம். எதிரிகள் காணா போயிடுவாங்க. எதிரிகள் தொல்லை இனிமேல் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். 8ஆம் இடமான மகர ராசியை குரு பார்ப்பது உங்களின் உடல்நிலை, உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கி குஷியாக இருக்கும் நாள். குஷியாக இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லிடலாம். வெளியூர் பயணம் மனதிற்கு சற்று ஆறுதலை தரும். கோவில் குளங்களில் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா
மனசுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மிதுன ராசிக்காரருக்கு ஏற்பட போகுது. குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. ஆக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு உண்டு. இப்போ எலெக்ஷன் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்து பட்டங்களை கொடுப்பார். ஆக 2ஆம் இடத்து குரு மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்த்துடுறார். அப்போ செல்வாக்குடன் உங்கள் பகுதியில் வலம் வருவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மேலும் சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். உங்களுடைய தகப்பனாரின் ஆதரவு கிடைத்து தொழில் செய்து அதன் மூலம் நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள். நல்ல பண வரவை பெறலாம். இதுவரையில் தகப்பனுக்கும் தமையனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு இனிமேல் கஷ்டங்கள் நீங்கி யோகங்கள் வரப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். தகப்பனார் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை, தொழில், வியாபாரம் உங்கள் கைக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து நல்ல முறையில் அந்த வியாபாரத்தை, தொழிலை பெருக்கி லாபம் ஈட்டுவீர்கள். பண வரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் கொடிகட்டி பறக்கும் நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஓரளவு லாபம் கிடைச்சாவே லாபம்தான். இரட்டிப்பு லாபம் என்றால் அப்போ மனதிற்கு சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். மிதுன ராசிக்கு தொட்டது தொடங்கும், தோட்டமெல்லாம் விளையும் அப்படிங்கிற கதை தான். மிதுனத்திற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி என்றே சொல்லிவிடலாம். யோகங்களை பெறப்போகிறீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சனி வேற உங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி கொடுத்தால் அவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்கு 10ல் ஒரு பாம்பு, 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்போ மிதுன ராசிக்கு இப்போ 10ல் சனி பகவான் இருக்கிறார். அவரும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ராகு வேற 9ஆம் இடத்துல இருக்கிறார். கும்ப ராகு, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல வேற இருக்கிறார். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராகுவும் கேதுவும் 3, 6, 11 இருந்தால் நலமே அப்படிங்கிறாங்க. ஆக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சிம்மத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி 10ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் குரு, கடக குரு உச்சம் பெறுகிறார், நன்மையை செய்வார். எப்படி பார்த்தாலும் கிரக அமைப்புகள் மிதுன ராசிக்கு நல்லபடியாக இருப்பதால் நல்ல பல யோகங்களை பெறுவதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு இது இந்த குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.